பயப்படாதே வழுக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வழுக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 21 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை குறித்து இவ்வாறு எழுதுகிறார். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை, அவருக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சுட்டிக்காட்டுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்று சிந்திக்கும் போது வேதாகமம் கூறுகிறது, மனிதன் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை தொழுது கொள்ளும்படியாக, தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக தான் தேவன் மனிதனை படைத்தார். அது மட்டுமல்ல, இந்த மனிதனோடு கூட தேவன் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று, உறவு கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் தினந்தோறும் பேசுகிறவராக, அவர்களோடு கூட ஐக்கியம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 29:2 கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் தேவனோடுள்ள ஐக்கியத்தை இழந்து போய் இருக்கிறதுனாலே, பாவத்தின் காரணமாக தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறபடியினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த முடியாதவனாக இருக்கிறான். இந்த சூழ்நிலையிலே மனிதனை காப்பாற்றுவதற்காக, மனிதனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, தேவனோடு கூட ஒப்புரவாக்கி, தேவனோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை உருவாக்கி கொடுப்பதற்காக தேவன் தாமே இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 33.5 வருஷம் இந்த உலகத்திலே ஜீவித்த அவர் தாம் தேவன் என்றும் தேவகுமாரன் என்பதையும் நிரூபித்து காட்டினார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். காற்றும் கடலும் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தது. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியிலே கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் யாரும் பிடித்து அறைந்துவிட முடியாது. அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். மனுக்குலத்தின் பாவ நிவாரணத்திற்காக நம்மீது வரவேண்டிய தண்டனையை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்க ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் பாவி என்பதை உணர்ந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்பதை உணர்ந்து, அவரை மகிமைப்படுத்தி, அவரை ஸ்தோத்தரித்து, அவரிடத்தில் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று கேட்கும்போது தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். அதன் பின்னர் நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்ளலாம், தேவனோடு பேசலாம். தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார், வழிநடத்துவார். நீங்கள் அந்த பெரிதான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.